ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குருகை கொண்டோ ஒருபார் தனில் ஒப்பும். சுவாமி மணவாள மாமுனிகள் நம்மாழ்வாருடைய பெருமையை இந்த பாசுரத்தில் அழகாக தெரிவிக்கிறார். ஆழ்வார் திருநகரி என்ன இப்பொழுது வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு திவ்யதேசம் திருக்குருகூர் என்ன அதற்கு அந்த காலத்தில் பெயர். அந்த திருக்குருகூர்ங்கிற க்ஷேத்திரத்தில் தான் சுவாமி நம்மாழ்வார் இத்தைக்கு 5000 வருஷங்களுக்கு முன்பாக வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே அவதரித்தார். அதனால் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒவ்வொரு நாள் என்று தெரிவிக்கிறார். வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்தார். அவரே அனைத்து ஆழ்வார்களுக்கும் நாயகராய் அதாவது ஆழ்வார்களை எல்லாம் தன்னுடைய அவயவங்களாக கொண்டு அவயவியின் என்ற திருநாமத்தோடு திகழ்கிறார். அதாவது அவர் தான் ஆத்மா போலே, மற்ற ஆழ்வார்களெல்லாம் அங்கங்களை போல, திருமேனி சரீரத்தை போல மற்ற ஆழ்வார்கள். ஏனென்றால் இவர் தான் 4000 திவ்ய பிரபந்தத்தையும் சுவாமி நாதமுனிகளுக்கு கொடுத்தார். ஆழ்வார்களெல்லாம் அருளி செய்த பிற்பாடு ஒரு 2000 வருஷம் இந்த பாசுரங்கள்லாம் மறைந்து கிடக்க, பின்னர் நாதமுனிகள்ங்கிற ஆச்சாரியர் ஆழ்வாரை பற்றி தெரிந்து கொண்டு கண்ணினம் செலுத்தாமல் 12000 முறை இந்த திருப்புலி ஆழ்வார் அடியிலிருந்து பிரார்த்திக்க, அதை அனுசந்திக்க, அதற்கு மகிழ்ந்த அப்படி அனைத்து திவ்ய பிரபந்தங்களையும் வழங்கினதினாலே மற்ற ஆழ்வார்களுக்கெல்லாம் சார்வபௌமராய் தலைவராக சுவாமி நம்மாழ்வார் திகழ்கிறார். அவர் விபவமாக அவதரித்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம். நாம் இன்றைய தினம் இப்பொழுது கூடியிருக்கக்கூடிய இந்த சுபமான தினம் மாசி மாசத்து விசாக நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்துக்கும் ஒப்பில்லைன்னு சொல்ல வேண்டும். என்னன்னா, இந்த விசாக நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கு அதே 5000 வருஷங்களுக்கு முன்பாக சுவாமி நம்மாழ்வார் அர்ச்சா திருமேனியாக அவதரித்தார். விபவமாக தோலு நகம் சதையோடு அவதரித்தது வைகாசி விசாகம். இப்போ நாம் கண்ணால் சேவிக்கக்கூடிய அர்ச்சா திருமேனியோடு அவதரித்த அந்த சுபமான தினம்ங்கிறது மாசி மாசத்து விசாக நட்சத்திரம். அது 2 விதமாக சொல்லுவது உண்டு. அதாவது மதுரகவிகள் காலத்தில் மதுரகவிகளே ஆழ்வாரிடத்தில் பிரார்த்திக்கிறார், தேவரியர் பரமத்துக்கு எழுந்திருந்த பிற்பாடு அடியன் சேவிக்கணுமே, தினப்படி சேவித்துக் கொண்டிருந்த இந்த திருமேனியை அடியன் மறுபடியும் சேவிக்கணும், நித்தியபடி அடியன் சேவித்து கைங்கரியங்களை பண்ணணுமே, அதற்கு என்ன வழின்னு கேட்க, தாமிரபரணி நதி ஓடுறதே அந்த தீர்த்தத்தை எடுத்து காய்ச்சினால் அதில் அழகான ஒரு திருமேனி உண்டாகும், அதையே திருவாராதனத்துக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று ஆழ்வார் தெரிவித்தார். சரின்னு ஆழ்வார் நியமனப்படி அந்த தீர்த்தத்தை எடுத்து காய்ச்ச அதில் அற்புதமான ஒரு திருமேனி வந்தது. ஆனால் அது அஞ்சலி ஹஸ்தத்தோடு பார்க்கறதுக்கு ரொம்ப சௌமியமாக அனைவருடைய மனசையும் கவர்ற விதத்தில் அமைந்திருந்தது. ஆனால் மதுரகவி ஆழ்வார் அவரை சேவித்த உடனே சற்று சந்தேகப்பட்டார். நாம் நேர விபவமாக சேவித்த நம்மாழ்வாருடைய திருமேனிக்கும் இப்போ அர்ச்சையில் வந்திருக்கக்கூடிய திருமேனிக்கும் சற்று வித்தியாசம் இருக்கே, அவர் உபதேச முத்திரையோடு இருந்தாரே, இவர் அஞ்சலி ஹஸ்தத்தோடு இருக்காரே, திருமுகமும் சற்று மாறி இருக்கிறதே என்னன்னு கேட்க, இவர் தான் பவிஷ்யதாச்சாரியன், கலியும் கடும் கண்டு கொண்டு பொலிகாங்கிற திருவாய்மொழியில் சொன்னேனே, அப்படி இந்த கலியினுடைய தோஷங்கள் இந்த பாதிப்பெல்லாம் போகிறதுக்காக இதற்கு பின்னாடி ஒரு 2000-3000 வருஷத்துக்கு பின்னாடி அவதரிக்க போகிறார். அவர் பவிஷ்யத் காலத்துக்கு ஆச்சாரியனாக இருந்து இவருடைய சம்பந்தத்தினால தான் அனைவருக்குமே உஜ்ஜீவனம் ஏற்படும் என தெரிவித்தார். சரி, பவிஷ்யத் ஆச்சாரியன் திருமேனி கிட்டியது ரொம்ப சந்தோஷம், அடியன் உண்மைத்தானே பிரார்த்தித்தேன் அப்படின்னா, சரி மீண்டும் இன்னொரு தடவை தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்சணும், அதில் திருமேனி கிடைக்கும் என்று சொல்ல மறுபடியும் அதே போல தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்சி அப்பொழுது சுவாமி நம்மாழ்வாருடைய அர்ச்சா திருமேனி, இன்னைக்கு நாம் சேவிக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த திருமேனி அந்த தீர்த்தத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட திருமேனியை சாஸ்திரம் அந்த ஆகம முறைப்படி ஸ்ரீபாஞ்சராத்திர முறைப்படி பிரதிஷ்ட பண்ண தினம் மாசி மாசத்து விசாக நட்சத்திரம். அதனால வைகாசி விசாகத்துக்கு எப்படி ஒப்பில்லையோ அதே போல மாசி மாச விசாகத்துக்கும் ஒப்பில்லை. ஏன்னா அந்த திருமேனி அவதரித்த நாள், அதனால தான் நமக்கு இன்று வரைக்கும் உஜ்ஜீவனம் ஏற்படுறது. அவருடைய திருமேனியை சேவிக்க சேவிக்க நமக்கு சத்துவகுணம் வளர்றது. அந்த திருமேனியில தான் அத்தனை ஆழ்வார்களும் மண்டி இருந்தார்கள். ஆச்சாரியர்களெல்லாம் ஈடுபட்டு கைங்கரியம் பண்ணினக்கூடிய ஆச்சரியமான திருமேனி. அதனால மாசி மாச விசாக நட்சத்திரம் ஆழ்வாருடைய அர்ச்சா நடைபெறுகிறது. ஆழ்வார் இப்போ சிங்கப்பெருமாள் கோவிலுங்கிற இந்த சன்னதியில எழுந்தருள் இருக்கிறார். இங்க அவருக்கு விசேஷமா திருமஞ்சனங்கள், ஹாரதி அதெல்லாம் நடைபெற்ற பிற்பாடு இங்கிருந்து பல்லக்கில் எழுந்தருளை பண்ணி கொண்டு போய் தாமிரபரணி தீர்த்தத்துக்கு நடுவில் அங்கேயே ஒரு ஆசனத்தில் எழுந்தருளை பண்ணி அந்த தீர்த்தத்தினாலே அவருக்கு மறுபடியும் திருமஞ்சனங்கள் செய்விக்க பெற்று பின்னர் ஆழ்வாரையே அர்ச்சக சுவாமிகள் கையில் எழுந்தருளை பண்ணி கொண்டு தீர்த்தத்தில் அவர் மூழ்கி எழுந்தருள்வார். அதுதான் தீர்த்தவாரி மகோத்சவம். பல கோவில்கள்லையும் இந்த உற்சவம் உண்டு. அதெல்லாம் சக்கரத்தாழ்வார் எழுவார், பெருமாள் எழுவார். ஆனால் இங்கே ஆழ்வாருக்கே நடைபெறுவதுங்கிறது ஒரு சிறப்பான மகோத்சவம். பல அடியார்களும் சேவிக்க வேண்டும். ஆச்சாரியர்கள்லாம் இதற்கு ரொம்ப ஈடுபட்டு சேவித்த ஒரு மகோத்சவம். ஆழ்வார் பெயரில் பட்ட அதே தீர்த்தம் நம்ம பேர்லையும் படுறதுன்னு சொன்னால் அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அதனால பல பாகவதர்கள் பல ஆச்சாரியர்களும் இந்த விருப்பத்தோடு சேவித்து ஆழ்வாருக்கு பல்லாண்டு பாடி இதே போல அந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ இன்னும் பெருக வேண்டும். ஆழ்வாருடைய கைங்கரியங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நல்லா நடைபெறும். அவர் விருப்பப்பட்டார் போல எல்லா திவதேசங்களையும் நல்ல சமர்த்தியா ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ பெருகி அனைவரும் கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः.